இன்னைக்கு என்ன ரெசிபி பாத்தீங்கன்னா கோதுமை ரவை கேசரி. வாங்க இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்தேன். கீ எடுத்திருக்கோம், கோதுமை ரவை, 1/4 கப் அளவு சர்க்கரை, ரவை வந்து 1 கப் எடுத்துக்கணும், 3 ஏலக்காய். இப்ப முதல்ல ரவையை வறுத்துடலாம். ரவையை நம்ம வறுத்துடலாம் முதல்ல. பத்த வச்சு தண்ணியோட இருக்கக்கூடாது, தண்ணி எல்லாம் இல்லாம ஆகணும். தண்ணி கொஞ்சம் வாட்டரா இருக்கு, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சட்டி காஞ்சிருச்சு, அதனால 2 ஸ்பூன் அளவு கீ போட்டுட்டு ரவையை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். கோதுமை ரவா தான், 2 ஸ்பூன் அளவு கீ போட்டிருக்கோம். எல்லாரும் வந்து உருவனையும் நம்ம 1 கப் அளவு ரவா கொட்டிடலாம். கொட்ட போறோம், கொட்டிட்டு நல்லா வறுத்தரலாம். நல்லா வறுக்கலாம். நான் கொஞ்ச நாள் இல்ல, நான் கொஞ்ச நாள் இல்ல, ஒரு ஃபங்க்ஷனுக்காண்டி வெளியே போயிருந்தேன். ஒரு கல்யாணம் சொந்தத்துல, சொல்லிருப்பாங்க ஆல்ரெடி வீடியோல. டால்மியா போயிருந்தேன். லட்சணா வரல, ஓவியாவும் வரல, நான் மட்டும்தான் இருந்தேன் வீடியோல. இப்ப அவ சண்டை போட்டுட்டு போய் டிவி பார்த்துட்டு இருக்கா. இதெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணிட்டு தனியா ஒரு இடத்துல எடுத்து வச்சோம், ஒரு பவுல்ல எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுட்டு தண்ணி ஊத்தி கொதிக்க வைக்கணும். அப்புறம் தண்ணி கொதிச்சோட ரவையை போட்டு கிண்டணும். 2 கப் தண்ணி ஊற்றணும். ரவையை வறுத்தோடனே உதிரி உதிரியா வரும், அதை வந்து ஒரு பவுல்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிதான் உதிரி உதிரியா வரும். இப்ப நம்ம பவுல் டிரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ஒரு பவுல்ல கொட்டுறான். அதே கப்ல 2 கப் தண்ணி ஊத்தி கொதிக்க வைக்கணும். ரவா ஒரு வாசம் வரும், வாசம் வந்தோடனே எடுத்து எல்லாத்தையும் போட்டுடணும். 1 கப் ரவாக்கு நம்ம வந்து 2 கப் வாட்டர் ஊத்தணும். 1 கப் ஊத்தியாச்சு. நம்ம ரவா எடுத்த பவுல்லே ஊத்தணும். அடுப்பு ஆனே பண்ணல, ஆனா எப்படி சூட்ல கொதிக்குதுன்னு பாருங்க. அடுப்பு ஆன்ல தான் இருக்குக்கா, லோ ஃப்ளேம்ல இருக்கு. ஓ, லோ ஃப்ளேம்ல இருக்கா? I didn't see that. தண்ணி கொதிச்சோன்னா ரவையை போட்டு கிண்டணும். தண்ணி கொதிச்சோன்னே ரவையை போட்டு கிண்டணும் கைஸ். நம்ம கொஞ்சம் 1/4 கப் நம்ம எக்ஸ்ட்ரா ஊத்திக்கிட்டோம், ஏன்னா நமக்கு கொஞ்சம் பத்தல. இப்ப லைட்டா கொஞ்சம் கேசரி பவுடர் போட்டுக்கலாம். கொஞ்சமா கேசரி, ஒரு பிஞ்ச், 1 பிஞ்ச் கேட்டுட்டு அது நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 3 பிஞ்ச், ஒரு 2 பிஞ்ச் அளவு நல்லா இங்க சுத்தி கொதி வரணும். அப்புறம் ஏலக்காய் இடிச்சு போட்டுக்கணும். 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரணும், கொதிச்சுட்டு இருக்கு. இன்னும் நல்லா கொதிக்கணும், அப்பதான் ரவை வேகும். இன்னும் நல்லா கொதிக்கணும் கைஸ், அப்பதான் நம்ம ரவை வந்து வேகும். இன்னைக்கு சாமிக்கு படையல் போடுறதுக்காண்டி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்ப தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப நம்ம வந்து வறுத்து வச்ச அந்த ரவா சேர்த்து நல்லா கிண்டலாம். இப்ப நம்ம கட்டி விடாம நல்லா கிண்டிக்கலாம். அது குறைச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ரவை போடணும், இல்லாட்டி கட்டி கட்டிடும். ஆமா கைஸ், குறைச்சு வச்சுதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ரவை சேர்க்கணும். அந்த ரவை சீக்கிரம் வெந்துடும். இந்த ரவை வேக லேட் ஆகும். வெந்த பின்னாடி தான் நாட்டு சக்கரை சேர்க்கணும். வெல்லம் சேர்க்கலாம், நாட்டு சக்கரை சேர்க்கலாம், சுகர் சேர்க்கலாம், எது வேணா சேர்க்கலாம். நாங்க நாட்டு சக்கரை சேர்த்திருக்கோம். இது கிண்டுறதுக்கு வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுமா? இப்ப வெந்துருச்சு. நம்ம 1 கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப்னு சொன்னேன், ரவா கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கனால 1 கப் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்சிங். நம்ம நார்மல் சுகர் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஊத்திக்கலாம். நார்மல் சுகர் கூட போட்டுக்கலாம். அது போட்டா நமக்கு ரெட் கலர்லயே இருக்கும். நாட்டு சக்கரை போட்டனால கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, பிரவுனிஷா இருக்கு. கோதுமை ரவை உப்புமானால இது ஒருத்தவங்களுக்கு உப்புமாவா? இது எல்லாரும் தெரியாம வீடியோ எடுக்க வந்துட்டாங்க. கேசரி, it's called upma. It's called கேசரி. Now only she said it's called upma.
இப்போ என்ன கொஞ்சம் now you also இன்னும் கொஞ்சம் கீ போட்டுக்கலாம். ஆயில் ஃபர்ஸ்டே கொஞ்சம் போட்டோம், இப்போ கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டோம். இப்போ கீ போட்டுக்கிட்டு கொஞ்சம் கிண்டிக்கலாம். நம்ம பாதாம் துருவி வச்சிருக்கோம், அது கொஞ்சம் போட்டுக்கலாம். பாதாம் தான் ரொம்ப ரிச் ஃபேமிலில நினைச்சுக்காதீங்க. முந்திரி இல்லாத பட்சத்துல அதனால பாதாம் போடுறோம் நாங்க. வீட்ல இருந்துச்சு அத முந்திரி எங்க வீட்ல இல்ல, அதனால பாதாம் சேர்த்து திருவிக்கிட்டோம். இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம் முந்திரி. எங்க வீட்ல இல்ல. 2 பாதாம் தான், 2-3 பாதாம் தான். 4 pieces of பாதாம். கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு. கேட்டா ம், சாமி படைச்சிட்டு இப்ப சாமிக்கு படைக்கலாம். சாமிக்கு படைச்சிட்டு நம்ம சாப்பிடலாம். இது நாங்க செஞ்ச டெக்கரேஷன் பேய். இது நம்ம அங்கிளுக்கு கொடுக்கலாம். சாமி கும்பிட்டு உட்காரோம், சாமிக்கு படைச்சிருக்கோம். இங்க பாருங்க பேய், இட்ஸ் லைக் அ பேய். இட்ஸ் கால்ட் கேசரி. இது ஓவியா கடை கேசரி. நம்ம இப்ப சாமிக்கு படைச்சிரலாம். இப்ப ஒருத்தவங்க வந்து நீர் விளாவ போறாங்க. ஃபர்ஸ்ட் நீர் விளாவுறாங்க. இப்ப நம்ம சாம்பிராணி போடலாம். சாம்பிராணிக்கு பவுடர் போட்டுடலாம். நம்ம கொட்டாங்குச்சி இது பண்ணி வச்சிருக்கோம். யார் மணி ஆட்ட போறோம்? நாட்டுறேன் இன்னைக்கு. போதும், மணி எடு. ஸ்மெல் வரதுக்காண்டி நம்ம இந்த தசாங்கம் பொடி போடுறோம். சாம்பிராணி இல்ல. கதவு கதவு இப்ப அங்கிள்கிட்ட டேஸ்டிங் காண்டி கேசரி கொடுத்துடலாம். நம்ம கோஸ்ட் கேசரி. Thank you. மைக்ல பேசுங்க சார். கேட்கவே மாட்டேங்குது. அப்படியே புடிச்சு கேசரி சூப்பரா இருக்கு. என்ன இன்னைக்கு கேசரி ஸ்பெஷல் தெரியுமா? தெரியாம கொடுத்தா வாங்கி சாப்பிடுறது. கோதுமை கோதுமை ரவா கேசரி நல்லா இருக்கு. அதுல வந்து இந்த தேங்காய் பூ மேல போட்டு பாதாம் பாதாம் அதனால பாதாம் ஓகே தெரியல. துருவனனால அங்க தெரியல. ஆமா. ஓகே நல்லா இருக்கு. இனிப்பு சரியா இருக்கா? இனிப்பு இனிப்பு புளிப்பு மாதிரி இனிப்பு கரெக்டா இருக்கு. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்க. செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை गाइस.